கேரளாவின் கோட்டயம் மாவட்டத்தில் உள்ள வைக்கத்தில் கோவில் நுழைவு போராட்டம் தொடங்கப்பட்டு 100 ஆண்டுகள் கடந்துவிட்டது. சமூக நீதிக்கான இந்த போராட்டத்தின் வெற்றியில் தந்தை பெரியார் ஆற்றிய பங்களிப்பை நினைவு கூறும் வகையில் வைக்கத்தில் தமிழ்நாடு அரசு சார்பில் 70 சென்ட் பரப்பில் அவருக்கு நினைவகம் அமைக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது. இதில் பெரியாரின் வாழ்க்கை வரலாற்றை விவரிக்கும் புகைப்படங்கள் அடங்கிய கண்காட்சி கூடம், நூலகம், பார்வையாளர் மாடம், சிறுவர் பூங்கா உள்ளிட்டவை அமைந்துள்ளன. இந்த கட்டடங்கள் பழமையானதால் 8 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பில் தந்தை பெரியாரின் நினைவிடத்தை புனரமைக்கும் பணிகளை மேற்கொள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டார். தற்போது இப்பணிகள் முடிவடைந்து திறப்பு விழா காண தயாராக உள்ளது. இந்நிலையில் புனரமைக்கப்பட்ட தந்தை பெரியார் நினைவகம் மற்றும் நூலகத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வரும் 12ஆம் தேதி காலை 10 மணிக்கு திறந்து வைக்கிறார். கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் இவ்விழாவிற்கு தலைமை வகிக்கிறார். திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி முன்னிலை வகிக்கிறார். இதையடுத்து வைக்கம் போராட்ட வெற்றியின் 100 நிறைவு விழாவிலும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்க உள்ளார். சமூக நீதி வரலாற்றின் முதல் வெற்றி விழா நகரமான வைக்கம் நகரில் தமிழ்நாடு அரசு மற்றும் கேரள அரசு இணைந்து இந்த மகத்தான விழாவை கொண்டாடுவது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த சிறப்பு நிகழ்வாகும். இவ்விழாவில் அமைச்சர்கள் துரைமுருகன், ஏவா வேலு, மு.பி. சாமிநாதன் மற்றும் கேரள அமைச்சர்கள், உயர் அதிகாரிகள் பலர் கலந்து கொள்ள உள்ளனர்.